சாகிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாய்பு. சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் மேற்கு மண்டலம் அரசியல், அதாவது கொங்கு மண்டலத்துல எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு செய்தி தான் தமிழ்நாட்டினுடைய வெற்றியே தீர்மானிக்கும் பல கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்ற சூழல்ல, குறிப்பா பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அசைன்மென்ட் கொடுத்த மாதிரியான ஒரு செய்தி கூட வருகிறது. அனைத்து தொகுதிகளையுமே வெல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர் கூட தற்போது கூட தங்களுடைய தேர்தல் வேலையை களத்துல இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே கொங்கு மண்டலம் சார்பாக தனி காணொலி வெளியிட்டு இருக்கிறோம். சாகிப் டாக்ஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சர்வே கொங்கு மண்டலம் எப்படி இருக்கு, சவுத் எப்படி இருக்குது, தென் தமிழகம் எப்படி இருக்குது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குது என்பதெல்லாம் தெளிவான காணொலியா வெளியிட்டு இருக்கோம். திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதை போய் நேயர்கள் பார்த்துக் கொள்ளலாம். கொங்கு மண்டலங்கிறாங்கல்ல, இப்ப கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டை, பாஜகவோட கோட்டைன்னு சொன்னாங்க. ஏன் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதே கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை நின்றாரா இல்லையா? அதுவும் கோயம்புத்தூர்ல நின்றாரா இல்லையா? கடைசியில என்ன ஆச்சு? ஒட்டு சந்து மூத்திர சந்து. அண்ணாமலை டென்ஷனாகி ஓட விட்டாங்களா இல்லையா? இதுதான் கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் மாறி விட்டது. சரி, ஈரோடு கிழக்கு தேர்தல வர வேண்டியதானே? ஈரோடு எங்க இருக்கு? கொங்கு மண்டலத்துல இருக்கா, வேற மண்டலத்துல இருக்கா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வரவில்லையே, 2 தேர்தலையும் வரவில்லையே, போட்டியிடத்துக்கே வரல. அப்ப கொங்கு மண்டலத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும்னா சிறப்பு கவனம் செலுத்துவோம், கண்டிப்பா செலுத்தணும்ல. ஏன்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 8 தொகுதிகள்ல நாங்க 7 மெஜாரிட்டியா இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா 2024 நீங்க நாடாளுமன்ற தேர்தலை பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த டிஸ்ட்ரக்ஷன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது பிஜேபியோட இல்லாத அந்த நிலையில் கூட அதிமுக சந்திச்சிருக்கு என்பதுதான் உண்மை. 2ஆம் இடம் வந்தாங்க, அதிமுக தான் 2ஆம் இடம் வந்துட்டாங்க கொங்கு மண்டலத்துல அந்த ஓட்டுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரையில. ஆனா பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் ரொம்ப டிஃபரெண்ட். 46 இருக்காங்க, 43 46% திமுக கூட்டணி கட்சி இருக்கு. அதிமுக எங்க கீழே கிடக்குது, 23 18 இப்படில இருக்கு. அப்ப அந்த ஸ்பேன் ரொம்ப அதிகமாகி விட்டது. அதனாலதான் இப்ப நீங்க கொங்கு மண்டலம்ங்கிறாங்க. 2 திமுகவைக்கு எதிரணியாக அதிமுகவும் பிஜேபியும் இருக்கிறது. அதனால 18 + 23 41 நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. 41 தான் தோப்பீங்க, 41 வராது ஒரு விஷயம். ஏன்னா செங்கோட்டையன் இல்ல, அண்ணன் செங்கோட்டையன் இல்லை, ஓபிஎஸ் இல்லை, சசிகலா அம்மையார் இல்லை, டிடிவி தினகரன் இல்லை, எல்லாம் இல்லை கொண்டிருக்கிறது. அப்புறம் தேமுதிக எங்க இருக்க என்ன ஆனாலும் தெரியல. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க பாஜக வச்சு என்ன செய்ய போறீங்க? பிஜேபிக்கு அங்க என்ன பெரிய பேஸ் என்ன இருக்குது? திமுக கூட்டணி கட்சி கூட்டணி இந்தியா பிளாக்கை வெற்றி கொண்ட அளவுக்கு உள்ள இது இருக்கு. அது எஸ்ஆர் மாதிரி எல்லாரும் கையாடல் பண்ணி அல்லது இவிஎம் மிஷினை திருட்டு பண்ணி பீகார் மாதிரி ஏதாவது செஞ்சா மட்டும்தான் ஓரளவாவது எச்சு கிடைக்கும் நிலைமை தான் அங்க கொங்கு மண்டலத்துல இருக்குது. இந்த நிலையில் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே நியமித்திருக்கார் முதல்வர். நல்ல ஒரு அசைன்மெண்டா பாக்குறேன். ஏன்னா ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே போந்து அங்க கிரவுண்டை காலி பண்ணி விட்டதுனாலதான் பிஜேபி ரொம்ப கோவப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவரை 1 வருஷம் ஹாஸ்பிட்டல் சிறையில வச்சுட்டாங்க. வீட்டு சிறைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹாஸ்பிட்டல் சிறைங்கிற நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னமா அது பட்டியல உள்ள அடைச்சிட்டாராம் செந்தில் பாலாஜி. ஈரோடு கிழக்கு தேர்தல்ல இடைத்தேர்தல்ல அதை என்ன செஞ்சாராம், ஒரு பெரிய பெரிய கல்யாண மண்டபத்தை எல்லாம் பிடிச்சு சாப்பாடு போட்டு அந்த தக்க வச்சுட்டாராம். ஒட்டு மொத்தமா திமுக கொள்ற மாதிரி பண்ணிட்டாராம். சரி, நீங்க அதுவே பண்ண வேண்டியதானே, யாரு வேணாம்னு சொன்னா? சரி, நீங்க பண்ணலையா? அப்ப இந்த மாதிரி செய்வாருங்கிற யாரு அடைச்சு போட்டா? அப்படி மக்களை அப்படி அடைச்சி வைக்க முடியுமா? முதல்ல இது அறிவுக்கு பொருத்தமான ஒரு விஷயமா? இதை கொண்டு கேமரா கொண்டு காட்டின சன் டிவி உள்ள போய் காமிச்சாங்க. சன் நியூஸ் கேமரா பாருங்க, பொய் சொல்றாங்க. மக்கள் திரைப்படம் பாக்குறாங்க, திரைப்படத்துக்கு பில்லு வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த டோக்கனா, அது பேர் என்னது, திரைப்படத்தை பார்க்கறதுக்கு விருது தருவாங்கல்ல, டிக்கெட்டு. டிக்கெட்டை கையில வச்சிருக்காங்க, காசு கொடுத்து வாங்கிருக்காங்க, படம் பாக்குறாங்க. உனக்கே இருக்கிறேன். அதுக்குள்ள சாப்பாடு போடுறாங்க. எதுக்கு சாப்பாடு போடுறாங்க? காரியாலயம், திமுகவுடைய காரியாலயத்துல சாப்பாடு போடுறாங்க. அவங்க பூத் ஏஜென்ட் எல்லாம் என்ன செய்யறாங்க, யார் யாரெல்லாம் ஓட்டு வந்திருக்கா, யாரெல்லாம் இல்ல, எப்படி எல்லாம் மக்களை கேன்வாஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்றாங்க.
ஒவ்வொரு பூத்துலயும் 50 60 பேர் இருக்கா, அவங்களுக்கு சாப்பாடு அந்த கட்சி விநியோகிக்கிறது. அதை உனக்கு வந்துட்டுங்கிறேன். அதை எடுத்து ம். போட்டாங்க, வீடியோ எடுத்து போட்டாங்க. இதை பூதாகரன் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி என்ன செஞ்சாரு, அவர் பட்டியல் அடைச்சு ஆடு மாடுகளை அடைத்த மாதிரி பட்டியல் அடைத்து சாப்பாடு போட்டு என்ன செய்யறாங்க, வந்து ஓட்டு போட வச்சாங்க. இப்படி எல்லாம் கேவலமா பேசினாங்க. கடைசியில என்ன ஆச்சு, 2024 கொங்கு மண்டலம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொங்கு மண்டலம் ஆயிட்டு 40க்கு 40. பாத்தீங்களா இல்லையா? அதுவும் அது இதுல மிக முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையில இருந்தே அண்ணாமலை அங்க போட்டு பொளந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இத நம்ம சொன்ன அன்னைக்கு திமுக செம்பு, செந்தில் பாலாஜிக்கு ம். வந்து இவருக்கு வந்து செம்பு தூக்குறாம்பாங்க. உண்மையை சொல்றேங்க. அவரு வந்து நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி எங்க உள்ளவரு? அவர் திமுக காரரா? அவர் அதிமுக காரர். ஏன் வெளியே வந்தாரு முதல்ல? அது சொல்லுங்க நீங்க. அதிமுகல இந்த அமமுக ஏன் வெளியே வந்தாரு? ஏன் அவரை வெளியே விட்டீங்க? அப்ப வந்து என்னன்னா, அவர் பாக்குறாரு. அதிமுக பாக்குறாரு, திமுக மத்த எல்லா கட்சியும் பார்த்து விட்டு சமூக நீதி கருத்து வந்து திமுக தான் இருக்கு. திமுக தான் நமக்கு வந்து சரியான இடம் என்று இங்க வந்திருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் திமுக. உடனே அவங்க என்ன பாக்கல, அவர் வந்து அதிமுக காரரு, கடந்த காலங்கள் நமக்கு எழுத்து களமானார் அப்படி பார்க்கவில்லை. வாங்கன்னு அரவணைத்தார். அதான் ஸ்டாலினுடைய பண்பு. வர்றவரை அனைவரிக்கக்கூடிய பண்பு தான் ஸ்டாலினுடைய பண்பு. அரவணைத்தார், அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தார். இன்றைக்கு அமைச்சராக அவரு மின்னினார். இன்னைக்கு திமுக அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாரு. உன் வரல எடுத்து உன் கண்ணில் குத்தாருன்னு சொன்னாங்க. அப்படின்னு தலைப்பு போடுங்க. ஸ்டாலின் ம். அதிமுகவுடைய விரலை எடுத்து அதிமுக கண்ணில் குத்தி விட்டாருன்னா அது சரி சொல்லலாம். ஒருவேளை அந்த கோவத்துலதான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்றாங்க என்னமோ தெரியவில்லை. எனவே கொங்கு மண்டலத்துல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை களமிறக்கி விடுவது, அப்படிப்பட்ட வியூகத்தினை வகுக்க வேண்டும். யாரு போனா வெற்றி வருமோ அவரை தானே அங்க அசைன் பண்ண முடியும். அதான் திமுக தலைமை செய்திருக்கிறது. இது தப்பு ஒண்ணு இல்லையே. இது சொல்றதுக்கு வெக்கலாம் பட தேவையில்லை. திமுக இல்ல சரியா இது செய்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், வேலுமணி அவர்கள், தங்கமணி, அண்ணாமலை, வானதி சீனிவாசன் போன்ற முக்கிய ஆளுமைகள் நிறைந்த பகுதிகள்ல திமுக செந்தில் பாலாஜிய வச்சு இந்த இடத்துல வந்து சரியான கேம் ஆட முடியுமா? செந்தில் பாலாஜிக்கு தனிப்பட்ட நபர் இல்ல. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஒரு தளபதி. அதுக்கு பின்னாடி வந்து சிப்பாய்கள் நிக்கிறாங்களா, அவங்களாம் யாருன்னு கேட்டேன். அங்க செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு இல்ல, திமுக தான் ஓட்டு. அங்க திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் ஓட்டு. செந்தில் பாலாஜி மட்டும் போக மாட்டாரு. அங்க காங்கிரஸ் தலைவரும் போவாரு, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போவார்கள், விசிக அங்க களமாடும். அது போல மனித மக்கள் கட்சி, முஸ்லிம் லீக், மதிமுக, ஆனா வைகோலாம் போவாரு. அதோட ஸ்டாலினும் செல்வார். அப்ப இவ்வளோ தலைவர்கள் அங்க செல்ல இருக்கிறார்கள். அதுக்கான அடிப்படை வேலையில அவர் செய்து கொடுப்பாரு. கடைசியில யார் நிக்க போறா? இந்தியா கூட்டணியுடைய தொண்டர்கள் தான் மக்களை போய் கேன்வாஸ் பண்ண போறாங்க. செந்தில் பாலாஜி அவருக்கு ஒவ்வொரு கதையும் தட்டி இருக்க போறாரு. அதனால நீங்க சொன்ன வானதி சீனிவாசன் வரட்டும், தங்கமணி வேலுமணி வரட்டும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரட்டுமே, வந்து பாப்போமே. அதான் அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி தங்கமணி வேலுமணி இந்த எடப்பாடிலாம் ஒரு அணியில இருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. போன மாசம் வரைக்கும் இருந்த சூழல் வந்து இந்த மாசம் இருக்க மாட்டிருக்க. ஒவ்வொரு மாசமும் அதிமுக சூழல் மாறிக்கிட்டே இருக்க. தலைவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்களே, ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் தான் நான் என்ன செய்ய முடியும், அதை முடிவு பண்ண முடியும். இதுல மிக முக்கியமா செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி நமக்கு தெரியல. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து மூத்த அரசியல்வாதிகள் மாற்று கருத்து அல்ல. ஜெயலலிதா அம்மையாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு செங்கோட்டையன் தான் வருவார். ஓபிஎஸ் இல்லை என்று சொன்னால் அண்ணன் செங்கோட்டையன் தான் வருவார் என்று ஆடும் சொல்லப்பட்டவர். சசிகலா அம்மையார் அவர்களால் வந்து கை காட்டப்பட்டவர். ஆனா அன்னைக்கு அவங்க பணம் கொடுக்க முடியல, ஐபிஎஸ் பணம் கொடுத்தாரு வந்தாருன்னு சொல்றாங்க. அது உள்கட்சி விவகாரம். ஆனால் செங்கோட்டையன் வெளியே வந்த பிறகு அதிமுக மிகப்பெரிய பிளவு உண்ட மாதிரி தெரியல. அதிமுக இபிஎஸ் தரப்பில் தான் இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பின்னாடிதான் அதிமுக இருக்கிறது. எடப்பாடியாருக்கு தான் மெஜாரிட்டி, பொதுக்குழுவும் செயற்குழு மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. இதை எப்ப வந்து பண்ணுவாங்கன்னா, இப்ப 4 பேர் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. எடப்பாடியார் அதாவது கூடா நட்பு கேடாய முடியுமா அமித்ஷா தோளில் கை போட்டுக் கொண்டிருக்கிறார். அமித்ஷா தோளில் கை போட்டு எடப்பாடி பயணிக்கும் வரை அதிமுகவுக்கும் அவருக்கும் பிரச்சனை தான். அதை வந்து அது வந்து நம்ம விரும்புறோம், அவர் விரும்புறார்களோ வெறுக்கிறார்களோ, இதுதான் உண்மை நிலை. அதுதான் இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சி பாத்தீங்கன்னா 85ங்கிற இலக்கத்தை நீங்க பாக்குறீங்க. ஆனா பேஸ் காலி. நிதிஷ்குமார் ஓட் பேங்க பாருங்க, காலியாகி விட்டது. எங்க பீகார்ல இன்னைக்கு வந்து அவங்களோட தோல்ல கை போட்டிருந்த சிவசேனா கட்சி 2ஆ உடைச்சு விட்டாங்க. ஏகநாத் சிண்டையை உருவாக்குனாரு. அப்ப மோடி அமித்ஷாவுடைய பாலிசி எப்படி இருக்குன்னா, ஏதாவது பிராந்திய கட்சிகள்ல மாநில கட்சிகள்ல தோல்ல கை போட்டு அவளை ஏறி மிதித்து தான் வந்திருக்கிறார்கள்.
அதுக்கு அதிமுகவும் எடப்பாடியும் பலியாகி விட்டார்கள். பார்க்கலாம் கடைசி மொமெண்ட்ல ஏதாவது முடிவெடுப்பாரா என்று அதிமுகவுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா பிஜேபி வந்து வேஸ்ட் லக்கேஜ் அதை தூக்கிட்டு போனோம்னா என்ன செய்ய, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அப்படியே வாச ஓட்டு 15% மேலதான் வந்து கவுண்டிங்க ஆரம்பிக்கணும். தலித் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஒத்தம் ஓட்டு போட மாட்டான் அதிமுகங்கிற முடிவுல அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி அசைன் பண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க. கொங்கு மண்டலம் ஜம்முன்னு இருக்கும். அதிமுக வந்து பாஜக சேர்ந்தா வாஸ் அவுட் ஆயிருவாங்களா? 100% ஆவாங்க. ஆயிருக்காங்கல்ல, ஏற்கனவே ஆயிருக்காங்க. தனியா நின்றும் ஆயிருக்காங்க, சேர்ந்து நின்று ஆயிருக்காங்க. இங்க ஒரே விஷயம் தான், எஸ்ஐஆர் இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர்ல எத்தனை லட்சம் வாக்காளர்களை சேர்க்க போகிறார்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எத்தனை லட்சம் வாக்காளர்களை நீக்க போகிறார்கள், இது வந்து தேர்தல் விஷயத்துல நிர்ணயிக்கும். ஒரு 65 லட்சம் பேரை வந்து தூக்கிட்டு பான் பிராங்க் மண்டையன் வடக்கன்ஸ் 65 லட்சம் பேர் சேர்த்தாங்கன்னு வைங்க, எங்கேயோ போய்விட்டத 1 கோடி வாக்காளர் ஆகிவிட்டது அவங்களுக்கு. அப்ப அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, களமாட வேண்டியிருக்கு. 2026 அந்த சட்டப்பேரவை தேர்தல் களம் என்பது இதுவரை இல்லாத வித்தியாசமான களம். ஒரு பக்கம் மெஜாரிட்டியான கூட்டணி இருக்கிறது, இருந்தாலும் அதை அசால்ட்டா டீல் பண்ணிடக்கூடாது. அது சர்வசாதாரணமான ஒரு தேர்தலாக அணியிடக்கூடாது என்பதுல அந்த கூட்டணியுடைய தலைவர், இந்தியா கூட்டணி தலைவராக செயல்படக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் கொங்கு மண்டலத்தை சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. அப்ப தட்டி தூக்கிடுவாங்களா கொங்கு மண்டலத்தை திமுக கூட்டணி இந்த முறை? 2234 தொகுதின்னு பாருங்க, ஜோதியா இருக்கும். நான் இப்ப சொல்லக்கூடாது, அதை அது மிகைப்படுத்துவதாக ஆகிவிடும். தேர்தல் களத்துல வரட்டும், பார்ப்போம். நம்ம எல்லாம் பிஸியா தானே இருப்போம், களத்துல தானே இருப்போம், பார்க்கலாம். ஓகே சார். மேற்கு மண்டல அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து பயந்துங்க. மிக்க நன்றி. நன்றி.